ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் தி ஏஞ்சல் மேக்கருங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கலாம். நீங்கள் தி ஏஞ்சல் மேக்கர் இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே அந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு மாஸ்க் போட்டு சைக்கோ பொண்ணுங்களை பின்னாடி வழியாக ஃபேஸில் பாலித்தீன் கவர் போட்டு டைட் பண்ணி மயக்கமடைய வச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க 2 கையையும் காலையும் செயினால் கட்டிட்டு அவங்க மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்கள நிர்வாணப்படுத்தி கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து ஒரு மெமரி கார்டில் ஏற்றி அந்த பொண்ணு எந்த இடத்துல தங்கி இருந்துச்சோ அந்த இடத்துல அவங்க டெட் பாடியை வச்சுட்டு அவங்க கையில் மெமரி கார்டை வச்சுட்டு போயிடுறான். இதே போல் 2-3 பேர் சாகுறாங்க. இந்த கேஸை ஹீரோயின் லாரா டீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த லாரா இந்த சைக்கோவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவன் ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே ஹாலிவுட்லேயும் சரி தமிழ் படத்துலையும் சரி ஏகப்பட்ட சைக்கோ த்ரில்லர் வந்திருக்கு. இதே மாதிரி படம் ஏகப்பட்ட படம் பார்த்தாச்சு. திரும்பவும் ஏன் இதே ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இப்போ அவங்க அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். செகண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த படத்தில் வச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்னு எதுவும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அடுத்து இந்த சீனை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. எப்போ இருந்தாலும் சைக்கோ கொலை பண்ணிட்டு இருக்கான். எப்போ இருந்தாலும் கடைசியில் சைக்கோவை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை கொலை பண்ணுறாங்களா இல்லை ஜெயிலில் போடுறாங்களாங்கிறது தான் கதையாக இருக்கும். அதே போல் தான் இந்த படத்துலையும். இந்த படம் வந்து டியூரேஷன் வந்து 1.5 மணி நேரம் ஓடுது. அதுவே ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க இந்த படத்தில் அடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் லாரா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன், அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அந்த கேஸை எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து லாரா கூட ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சைக்கோவோட ஆக்டிங். சைக்கோ கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த லாராவோட ஹஸ்பண்டாக வரவங்க கொஞ்சம் சீன் வந்தாலும் அவரோட கொடுக்கப்பட்ட ரோலை அவரும் சூப்பராக பண்ணிட்டாரு. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்து எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் 1 hour 32 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்டுக்கு தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.